எவ்வளோ தான் பட்டாலும் மீனாக்கு அறிவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேசாமல் கிடக்கட்டும் ஷோரூம்லேயே அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கலாம். கூட்டிகிட்டு வந்தது உடனே ரொம்ப பேசுது மீனாவையும், மீனாவோட அம்மாவையும் நம்ம விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வீட்டில் உட்காந்துட்டு ரொம்பவே அதிகாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. மீனோட வீட்டில் நல்லாவும் சாப்பிட்டுக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி விஜயை வந்து பேசவும் செய்யுது. பாவமாக இருக்குது. மீனோட அம்மா எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் ரொம்ப திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னா, ரூ. 10,00,000 பணம் தரேன் அப்படின்னு ரவியோட மாமனார் வந்து சொல்கிறாங்க. நீ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படின்ட்டு. ரவி பயங்கரமாக கோவப்பட்டு அதை வந்து விஜயா கிட்ட சொல்ல, எவ்வளோ திமிரு இருந்தால் எப்படிலாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்கமிங்கில் இப்போ மனோஜ் அண்ட் ரோஹிணி ஒன்றா இருக்கிறத வந்து நம்ம விஜயா வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு தாம் தூம்னு குதிக்க, எப்படி இந்த மாதிரி அவள் போகலாம், எவ்வளோ திமிருடி போடி வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் மனோஜ் வந்து திரும்பவுமே விஜயா பக்கமாக திரும்ப மாட்டார். ரோஹிணி பக்கம் தான் வந்து விழுக போகிறாரு. நான் ரோஹிணி தான் எனக்கு முக்கியம், அவள் தான் வேணும்னு போக போகிறாரு. விஜயா அடிச்சுக்க போகிறாங்க. அப்போயுமே முத்து மீனா கெட்டவங்க, மனோஜ் வந்து நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம விஜயா வந்து சொல்ல போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.